VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விட. அனைவருக்கும் சலாம், வணக்கம். பாய்ட் சல்மா அவர்கள் திமுக சார்பாக ராஜ்யசபா செல்ல இருப்பது நம் போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. சல்மா முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர். சல்மா தமிழினத்தை சேர்ந்தவர். சல்மா தமிழ் ஆர்வமுடையவர். சல்மா ஒரு சிறந்த கவி. சல்மா ஒரு நல்ல எழுத்தாளர். சல்மா நல்ல சிந்தனை கொண்டவர். சல்மா மனித சமுதாயத்தை இணைக்க விரும்புபவர்கள். அதற்காக எல்லா விதங்களிலும் பாடுபடுபவர். அவரால் மனித சமுதாயம் நன்மை அடையும் என்பதில் என் போன்றவர்களுக்கு சந்தேகமே இல்லை. அவர் எல்லோராலும் விரும்பப்படுகிறார். முஸ்லிம்களும் அவர்களை விரும்புகிறார்கள், இந்துக்களும் அவர்களை விரும்புகிறார்கள், கிறிஸ்துவர்களும் அவர்களை விரும்புகிறார்கள். நல்ல மனம் படைத்த அனைவரும் சல்மா அவர்களை பாராட்டுவதில் பின்தங்குவதில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதே சமயத்தில் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் அவரை விரும்பாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்படிதான் நடக்கிறது உலகத்தில். ஆனால் மனிதர்களை மனிதர்களாக நம்புபவர்கள், திருமலை கோயில் கூறப்பட்டிருக்கிறதே, இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான் அனைவரும் என்று அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள் அனைவரும் நல்லவர்களை பாராட்டத்தான் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் குறுகிய மனப்பான்மை இருப்பதில்லை. குறுகிய மனப்பான்மை காரணமாகத்தான் உலகில் பொல்லாப்புகள், உலகில் பிரிவுகள், உலகில் துன்பங்கள் எல்லாமே. ஒரே ஒரு வார்த்தை, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸகரின் வ உன்ஸா. இறைவன் கூறுகிறான் திருமறையில், எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆதம் ஹவ்வா இருவர்கள் மூலமாக என்று சொல்லியிருக்கும் போது நாம் வேதங்களுக்கு வித்தியாசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பொல்லாப்பு ஏற்படுத்தி இந்த உலகத்தை எங்கோ கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அது தவிர்க்கப்பட வேண்டும். நமக்கு ஒரு ஒளி தருகிறது. சல்மா போன்றவர்கள் மனித சமுதாயத்தில் ஒற்றுமையை இன்னும் அதிகரிக்க பாடுபடுவார். அரசியலில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துவார். திமுகவின் கொள்கைகளை ஏற்று தமிழகத்தில் ஒரு சுபிட்ச நிலைமையை ஏற்படுத்துவார் என்று நம்புகிறோம். அவருடைய பேச்சு ராஜ்யசபாவில் ஒளிமயமாக இருக்கும் என்றும் இப்போது இதை நாம் பார்க்கிறோம். ராஜ்யசபாவிற்கு செல்லவிருக்கும் சல்மா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். சல்மா பாய்ட் அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பும்
திமுகவுக்கு நம்முடைய நன்றிகள். சல்மா அவர்களை ராஜ்யசபாவுக்காக தேர்ந்தெடுத்திருப்பவர்களுக்கு, குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். தமிழினம் வளர வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறோம். நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. थैंक्स फॉर योर लिसनिंग. आपने सुना, बहुत बहुत शुक्रिया.